வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது அல்லது காலையில் எழுந்திருக்கும் பொழுது நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம் நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறமெல்லாம் நமக்கு மூட்டுகளில் அல்லது எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி நமக்கு தோன்றுது அப்படின்னா, அதுக்கப்புறம் குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி வலி தோன்றுது அப்படின்னா நமக்கு எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக்காக பலவீனமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் இந்த வடிவத்தில் இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வடிவத்தை நமக்கு வழங்குது. எலும்புகள் பலவீனமாகும் போது நமக்கு காயங்கள்லாம் ஆறுவதற்கு தாமதமாகும், ஈஸியாக நமக்கு நிறைய காயங்களும் ஏற்படும். இதன் மூலமாக பலவிதமான தொற்று கிருமிகள் பரவி நம்மளுடைய உடல் நலத்தை அது பாதிக்கும். அடிக்கடி எலும்பு உடையக்கூடிய சாத்தியம் நரம்புகள் பலவீனமாக இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படும். பலவீனமான எலும்புகள் நம்மளுடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். அதனால நீங்க எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம முழுமையாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரை வகைகளை நீங்க எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், அத்துடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த அனைத்து சத்துக்களுமே பச்சை நிற காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் மற்றும் கீரைகள்ல அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவை அல்கலைன் தன்மையை கொண்டிருக்கிறதால உடல்ல இருக்கக்கூடிய pH அளவையும் செஞ்சு உங்களுடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. தொடர்ந்து நீங்க வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் ஒரு கீரையை சாப்பிடுங்க. அதே போல பச்சை நிற காய்கறிகள், இது இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ்லாம் அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் தினமும் கூட நீங்க சேர்த்துக் கொள்ளும் போது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை நீங்க உறுதி பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலம் பெற வைத்துக்கலாம். எலும்பு ஆரோக்கியம் என்று சொன்னாலே கால்சியம் தான் அதோடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். உடல்ல கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா எலும்புகள் அடர்த்தி குறைவதோடு மட்டுமல்லாம எலும்புகள் உங்களோட பலவீனமாகிடும், அதாவது வீக் ஆகிடும், எளிதில் உடைஞ்சு போயிடும். இதனாலதான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் மற்றும் பால் சார்ந்த அதிகமாக கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறாங்க. அனைத்து வகையான பால் பொருட்களிலுமே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை நம்ம பால் மற்றும் பால் பொருட்கள் பெறலாம். இந்த பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய பால் வகையின் மூலம் தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியத்தை பெறலாம். இப்போ நீங்க எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அந்த கால்சியம் சத்து கேழ்வரகு நீங்க எடுத்துக்கலாம். பாலை தவிர்த்து கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது கூட உங்களுடைய உடல்ல கால்சியம் சத்து கிடைக்கும். கடல் உணவுகள் மற்றும் மீன்கள், அந்த சீ ஃபுட்ஸ் அப்புறம் ஃபிஷ் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக்கலாம். கடல் உணவுகளில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கிறதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அது உண்மையும் கூட, மருத்துவர்களும் அதை தான் வெளிப்படுத்துறாங்க. ஆனால் நீங்கள் எலும்புகள் உறுதியாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி சத்து தேவை. ஸோ இந்த விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் அதிகமாகவே இருக்கு. உங்களுடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சணும் அப்படின்னா அதுக்கு மெக்னீசியம் சத்து தேவை, விட்டமின் டி சத்து தேவை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல் உணவுகள் இருக்கு. பலவிதமான சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகளில், அப்புறம் ஃபிஷ், மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது எல்லாமே எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாக கூட காலத்தில் கூட உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு முன்னாடியே உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்க சைவ உணவு சாப்பிடுவீங்க அப்படின்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்து சூரிய ஒளியின் மூலமாக உங்களால் பெற முடியும். காலையில் அப்படியே சின்ன ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்க, சூரிய ஒளி மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாக்கிங் போனீங்க அப்படின்னா சூரிய ஒளி உங்களுடைய தோள்களில் பட்டு விட்டமின் டி சத்து உங்களுக்கு கிடைக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், உங்களுடைய எலும்புகள் பலம் பெறும். கால்சியம் தவிர புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம், பிஸ்தா, முந்திரி, சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள் ஆகியவற்றில் அதிகம் இருக்கு. எனவே விதைகள் மற்றும் நட்ஸையும் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி என்னும் உயிர் சத்து அவசியம். இந்த சத்து உடலின் இணைக்கும் திசுக்கள் மற்றும் எலும்பு மச்சைகள் அனைத்தும் உருவாக இந்த கோலோஜன் அவசியம். எனவே ஆரஞ்சு பழம் நீங்க சாப்பிடும்போது கோலோஜன் உற்பத்தி உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியமான முறையில் எலும்புகளை இதன் மூலமாக நீங்க பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, அதுக்கப்புறம் எலும்பு உருக்கி போன்ற எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நலமோடு உங்களுடைய எலும்புகளை நீங்க ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம்.
இப்போ நீங்கள் எளிதில் கீழே விழுந்தால் கூட உங்களுடைய எலும்பு இதன் மூலமாக முறிவு ஏற்படாது. ஏன்னா உங்களுடைய எலும்புகளை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். அதுக்கு சாத்தியம் என்னன்னா, இந்த உணவுகளை நீங்கள் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால தான் உங்களுடைய எலும்புகள் பலமாக இருக்கும். அதனால பலவீனமாக தடுக்கப்படும் போது காயங்கள்லாம் எளிதில் ஆற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எலும்புகள் இப்போ பலவீனமாக இருக்கும் போது தான் காயங்கள் எல்லாம் நமக்கு ஈஸியாக வரும். காயங்கள் ஆறாது. அதன் மூலமாக கிருமி தொற்றுகள்லாம் ஏற்படும் போது நம்மளுடைய இம்யூன் பவர் எல்லாம் நமக்கு லோவாயிடும். நிறைய சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே இதன் காரணமாக வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் நலமோடு எலும்புகளை பலப்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.